தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 9 ஆகஸ்ட் 2025 சரியாக 1:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது நேற்றைக்கு நாம் அறிவித்த இடங்களில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு குவிந்துள்ளது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கர்நாடக எல்லையோரம் தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் தென்கிழக்கு புறமாக அது அமைய பெற்று அந்த திசை அப்படியே டெல்டாவின் பகுதிகளுக்கும் சென்று குவிய செய்து கடலோரப் பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை மேற்கிலிருந்து கொண்டு வந்து குவியும். இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக இருக்கும். வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று தரையிலிருந்து உயர்ந்த அந்த ஒரு சில காரணத்தால் நமக்கு கார்பன் குவிதல் அதிகமாக இருந்து நமக்கு அந்த மழைப்பொழிவு இடி மின்னலுடன் கூடிய கனமழையாகவே வெளுத்து வாங்கியதுன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்ம நேற்றைக்கு கனமழை பகுதின்னு பார்க்கும் பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பகுதிகளில் 105 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, அதாவது 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. இன்னும் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் பகுதிகள், குடவாசல் பகுதிகள், பந்தவயலூர், திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி இன்னும் பல இடங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் கிட்டத்தட்ட கடலூரின் பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, காட்டுமயிலூர் பகுதிகள், வேப்பூர் பகுதிகள் 87, மேமாத்தூர் 86, குப்பநத்தம் 64.7, குறிஞ்சிப்பாடி இன்னும் பரவலான கடலூர் மாவட்ட பகுதிகளில், அதாவது அப்படியே பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலங்களுக்கும் நல்லது ஒரு கனமழையை கொடுத்துள்ளும் சொல்லலாம். அதாவது நான் தமிழகம் மற்றும் புதுவைன்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த நேற்றைய ஒரு 2 அறிக்கையில் நம்ம புதுச்சேரியை நம்ம குறிப்பிட்டிருக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான் முதலிடம் பிடித்த ஒரு இடம். ஏன்னா அது மத்திய பகுதிகள் குவியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னது. அந்த ஒரு அடிப்படையில் நேற்று நான் தமிழகத்தின் பகுதிகள் அப்படின்னும் பொழுது நான் அதை மட்டும் ஒரு ஹையஸ்ட்டு ரெயின்ஃபால் வேல்யூ மட்டும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் புதுச்சேரியில் கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே நல்லதொரு கனமழையை பெற்று வருகிறதுன்னு சொல்லலாம். இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் ஆங்காங்கே, அடுத்தபடியாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர் மாவட்டத்தின் இந்த காற்று பகுதிகளுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஒரு இடங்களை கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகளில் பார்க்கும்போது பாம்பார் அணைக்கட்டு 70 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, நெடுங்காய் 34, ஊத்தங்கரை 28 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு, மதுரையின் மேட்டுப்பட்டி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா 70.4 மில்லிமீட்டர் அளவிற்கும், இன்னும் மதுரையின் பிற பகுதிகளிலையும் நல்லதொரு கனமழையை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் பரவலான இடங்களில். அடுத்து மயிலாடுதுறை மாவட்டங்கள், நாகப்பட்டினம் சில பகுதிகளிலையும், நாமக்கல், பெரம்பலூர் பகுதியில் வேப்பந்தட்டை 76 மில்லிமீட்டர், இன்னும் பெரம்பலூர் பகுதியில் பரவலான இடங்களில், புதுக்கோட்டை இப்படி பல இடங்களில் நேற்றுக்கு தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி மாநகரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, இப்படி பல இடங்களில் நேற்றைக்கு மழைப்பொழிவு, அதாவது ஒதுக்குதல் குறைவான இடங்களே ஒரு சில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் சற்று ஒதுக்கிய காரணம், அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று வலுவாக அது உள்ளே பயணிக்க செய்து அங்கே சந்திப்பை ஏற்படுத்தும் அமைப்பாக இருந்தது. இப்படி ஒரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங் பொழுது வானிலை அமைப்பு எப்படின்னு பார்க்கும் பொழுது வடமேற்கிலிருந்து இன்றைக்கும் காற்று வருகையின் காரணமாக மழைப்பொழிவு இன்றைக்கும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக உட்புற பகுதிகள், வடகடலோரங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல கனமழை வாய்ப்பாகவே அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அப்படியே கடலோரத்தை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாகவும், மற்றும் தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகளில் புதுக்கோட்டை, சிவகங்கை இணையமிடம் பகுதிகளிலையும், மதுரை சுற்று வட்டாரத்தின் பகுதிகள், தேனி, திண்டுக்கல், அதாவது கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கும் வலுவான மழைப்பொழிவாக டெல்டாவின் சில பகுதிகளிலையும் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கான ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக இப்போ நான் இந்த அறிக்கை கொடுத்துட்ருக்க இந்த வேலையிலே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளில், அதாவது ஈரோடுக்கு வடமேற்கு புறமாக மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாக தொடங்கியுள்ளது. இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இருக்கிற இடங்கள் அமைப்புகளுக்கெல்லாம் அதில் மழைப்பொழிவு தொடங்க ஆரம்பிக்கும். அதே போல் சேலத்தின் கிழக்கு புறமாகவே, அதாவது ஆத்தூரை மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு வடமேற்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலைப்புற பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் இன்றைக்கும் மழைப்பொழிவு நேற்றைக்கு கொடுத்த அந்த வலுவான இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு போன்றே ஆங்காங்கே அமையப்பெறாத இடங்களுக்கும் இன்றைக்கு ஒரு இடங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. மழைப்பொழிவு இன்றைக்கும் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த நாட்கள்லேயும் கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்தாலும் சற்று வரக்கூடிய நாட்களில் குறைந்த பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மத்திய பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்களுக்கு தினசரி மழை வாய்ப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். 15 தேதிகளில் நம்ம குறிப்பிட்டபடியே
அதாவது ஆந்திர வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கரையோரம் விசாகப்பட்டினத்திற்கும் புவனேஸ்வருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது உருவாகி அது மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து உட்புற மாநிலங்களில் கண்டிப்பாக கனமழையை, அதாவது தெலுங்கானா, ஹைதராபாத் போன்ற பகுதிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமையப்பெறும். கர்நாடக மாவட்டத்தின் கர்நாடக மாநிலங்களின் சில பகுதிகளிலையும் சரி, இன்னும் உட்புற இந்தியாவின் பிற மாநிலங்கள், அதாவது வட மாநிலங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு அடுத்தடுத்த மணி நேரங்களில் தீவிரமடையும். வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக உடனுக்குடன் நம்ம அறிவிப்போம். இன்றைக்கும் மழை வாய்ப்பு வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய உட்புற பகுதிகளிலேயும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு சாதக சூழ்நிலை இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களிலும் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.